நண்பர்களே, நீங்கள் இழந்ததை நினைத்து இப்போது அமைதியாக அழுகிறீர்களா? ஏன் எனக்குத்தான் இப்படிச் சம்பவிக்கிறது என்று உங்கள் மனசு கேட்கிறதா? ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இழப்பு என்பது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு திருப்பம். நீங்கள் எதை இழந்தீர்களோ அதைவிட பெரியதாக, அழகாக, வலிமையானதாக பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்கத் தயாராக வைத்திருக்கிறது. சில நேரங்களில் பிரபஞ்சம் நம் கையில் இருந்ததை எடுத்துக்கொள்வது நம்மை காலி செய்ய அல்ல, நம்மை உயர்த்தத் தயாராக்குவதற்காக. இழப்பு உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை வடிவமைக்க வந்தது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் இந்த வலி நாளை உங்கள் மிகப்பெரிய வலிமையாக மாறும். நம்புங்கள், இந்த இழப்பு நிரந்தரம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் முதல் படி. உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் தொடங்கும் இடம் இந்த இழப்பிலிருந்தே. நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்வில் எதை இழந்தீர்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் பெற்றுவிட்டதாக பிரபஞ்சத்திற்கு நன்றி என கூறிவிட்டு வாருங்கள். நாம் வாழ்க்கையில் இழந்ததை பல மடங்கு அதிகமாகப் பெறுவோம். இப்போது இந்த நிமிஷத்தில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குள் ஒரு கேள்வியை மெதுவாகக் கேளுங்கள். உண்மையிலேயே நீங்கள் இழந்து விட்டீர்களா? அல்லது இன்னும் புரியாத ஒரு தயாரிப்பு காலத்தில் இருக்கிறீர்களா? வாழ்க்கை சில நேரங்களில் நம்மிடம் இருந்ததை மெதுவாக எடுத்து செல்லும். அது ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு கனவாக இருக்கலாம், அல்லது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அந்த நேரத்தில் மனம் சொல்வது, இது என்னுடையதுதான், ஆனா அது என்னை விட்டு போய்விட்டது. அந்த வலி, அந்த வெறுமை, அந்த கேள்விகள், இரவில் தூங்கவிடாத எண்ணங்கள். நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா? நான் போதுமானவனா? இல்லை. ஏன் இது மட்டும் எனக்கு? ஆனால் வாழ்க்கையின் உண்மை சில நேரம் நம்முடைய உணர்ச்சியை விட ஆழமாக இருக்கும். சில இழப்புகள் தோல்வி அல்ல, அவை தாமதிக்கப்பட்ட வரங்கள். இந்த உண்மையை புரிந்து கொள்ள ஒரு கதையை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். ஒரு சிறிய ஊரில் மல்லிகா என்ற ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் சாதாரண குடும்பம். அவளுடைய அப்பா ஒரு சிறிய கடை வைத்திருந்தார். அம்மா வீட்டு வேலை செய்தார். பணம் அதிகமில்லை, ஆனால் கனவுகள் இருந்தது. மல்லிகாவுக்கு ஒரு பெரிய ஆசை. நான் யாருக்கும் வேலை பார்க்காமல் எனக்கென ஒரு தொழில் தொடங்க வேண்டும். அவள் சின்ன வயதிலிருந்தே கவனித்தாள். அவள் அம்மா எவ்வளவு உழைத்தாலும் வாழ்க்கை முன்னேறவில்லை. அதனால் அவள் முடிவு செய்தாள், நான் வேற மாதிரி வாழ வேண்டும். கல்லூரி படித்தாள். பகல் வேலை, இரவு படிப்பு. சில நேரங்களில் தூக்கம் கூட இல்லாமல் உழைத்தாள். அவள் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயையும் சேமித்தாள். நண்பர்கள் சிரித்தார்கள். இவ்வளவு சேமிச்சு என்ன பண்ணப் போற? அவள் சிரித்துக் கொண்டே சொல்லுவாள். ஒரு நாள் புரியும் என்று. 5 வருடங்கள் கழித்து அவள் சேமித்த பணம், சில கடன், சில நம்பிக்கை. அவள் தன் சிறிய தொழிலை தொடங்கினாள். முதல் நாள் கடை திறந்தபோது அவளது கண்களில் கண்ணீர். இது என் கனவு. முதல் வாரம் நல்ல வரவேற்பு. முதல் மாதம் நம்பிக்கை. ஆனால் 3வது மாதம் விற்பனை குறைந்தது, செலவுகள் அதிகமானது, கடன் அழுத்தம் வந்தது. அவள் இரவு கணக்கு பார்த்தாள். எண்கள் சரியாக இல்லை. 6வது மாதத்தில் அவள் கடையை மூட வேண்டிய நிலை. அந்த நாளில் கடை ஷட்டரை இறக்கிய போது அவள் உள்ளே உடைந்து விட்டாள். அந்த இரவு அவள் அறையில் தனியாக அமர்ந்தாள். வெளியில் மழை, உள்ளே கண்ணீர். ஏன் என்னிடம் இருந்ததை வாழ்க்கை எடுத்துக் கொண்டது? அவள் தன்னை குறை கூற ஆரம்பித்தாள். நான் போதுமானவள் இல்லை, என்னால் முடியவில்லை. அவர்கள் சொன்னது சரிதான். சுற்றியவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சொல்லியே இருந்தோம். இது உங்களுக்காக இல்லை. பெண்கள் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த வார்த்தைகள் அவளது மனதை குத்தின. அவள் ஒரு மாதம் யாரையும் சந்திக்கவில்லை. ஒரு நாள் அவள் கண்ணாடி முன் நின்றாள். கண்கள் வீக்கம், மனம் சோர்வு. அந்த நேரத்தில் அவள் கேட்ட கேள்வி, நான் உண்மையிலேயே தோற்றுவிட்டேனா? அல்லது நான் இன்னும் தயாராகவில்லையா? அந்த ஒரு கேள்வி அவள் வாழ்க்கையை திருப்பியது. அவள் மீண்டும் படிக்க ஆரம்பித்தாள். பிசினஸ் பற்றி, மணி மேனேஜ்மெண்ட் பற்றி,
சைக்காலஜி பற்றி. அவள் புரிந்து கொண்டாள். முன்னாடி அவள் அவசரப்பட்டாள். மார்க்கெட் ரிசர்ச் செய்யவில்லை. பிறரை அதிகம் நம்பினாள். ஆனால் இப்போது அவள் மெதுவாக இருந்தாள். அவள் தன்னம்பிக்கையை வெளியிலிருந்து தேடவில்லை, உள்ளே வளர்த்தாள். அவள் தன்னை குறை சொல்லவில்லை, தன்னை பயிற்சி செய்தாள். ஒரு வருடம் அமைதியாக தயாரான பிறகு ஒரு புதிய வாய்ப்பு வந்தது. அதே மாதிரி தொழில் இல்லை, ஆனா அவளுக்கு பொருந்தும் வழி. இந்த தடவை அவள் அவசரப்படவில்லை. அவள் திட்டமிட்டாள், ரிஸ்க் கணக்கிட்டாள், பேக்கப் வைத்தாள். முதல் மாதம் மெதுவாக, 6 மாதத்தில் நிலைத்தது. ஒரு வருடத்தில் லாபம். ஒரு நாள் அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் மனம் சொன்னது, அந்த முதல் இழப்பு இல்லையென்றால் இந்த நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அவள் இழந்தது போகவில்லை, அது அவளை தயார் செய்தது. உங்களுடைய வாழ்க்கையும் மல்லிகாவின் வாழ்க்கையைப் போல இருக்கலாம். நீங்கள் இழந்ததாக நினைக்கும் விஷயம் உங்களை தண்டிக்கவில்லை, அது உங்களை மாற்றியது. கவனித்திருக்கிறீர்களா? முன்னாடி ஒரு வார்த்தை போதும் உங்கள் நம்பிக்கையை உடைக்க. இப்போது அதே வார்த்தை அவ்வளவு தாக்கம் கொடுக்காது. முன்னாடி ஒருவர் விலகினால் நீங்கள் உங்களை சந்தேகப்படுவீர்கள். இப்போது ஒருவர் விலகினாலும் இதற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்று அமைதியாக யோசிக்கிறீர்கள். இந்த மாற்றம் சாதாரணமல்ல. இது உங்களுக்குள் உருவாகும் புதிய நிலை. இந்த 3 அமைதியான மாற்றங்கள் உணர்ந்தீர்களா? பற்றுதல் குறைந்தால் அமைதி அதிகரிக்கும். அவசரம் குறைந்தால் தெளிவு அதிகரிக்கும். ஒப்பீடு குறைந்தால் நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த 3 மாற்றங்களும் நடந்தால் உங்களுக்கானது தானாக உங்களை தேடி வரும். சில நேரம் நீங்கள் தனிமையாக உணரலாம். ஆனால் இந்த தனிமை தண்டனை அல்ல, இது பயிற்சி. உங்கள் உள்ள குரலை கேட்க சத்தம் குறைய வேண்டும். நீங்கள் இப்போது அதிகம் நிரூபிக்க முயற்சிக்கவில்லை, அதிகம் விளக்க முயற்சிக்கவில்லை. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், உங்கள் மதிப்பு விளக்கத்தால் நிரூபிக்கப்பட வேண்டியது அல்ல. அது உங்கள் இருப்பிலே தெரியும். நீங்கள் இழந்தது நிரந்தரமாக போகவில்லை, அது ஒரு இடைவேளை எடுத்தது. ஏன் என்று தெரியுமா? அந்த நேரத்தில் உங்கள் மனம் பயத்தில் இருந்தது, உங்கள் உள்ளம் குழப்பத்தில் இருந்தது. அந்த நிலையிலே பெரிய வரங்கள் வந்திருந்தால் அவை உங்களை சுமையாக்கியிருக்கும். அதனால் வாழ்க்கை முதலில் உங்களை வலிமையாக்குகிறது, பிறகு வரங்களை கொடுக்கிறது. இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கிறது, இன்னும் முடிந்துவிடவில்லை. அந்த நம்பிக்கையே போதும். நீங்கள் வளர்ந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையும் விரியும். இனி உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகிற விஷயங்கள் உங்களை சுருக்காது, உங்களை விரிவாக்கும். உங்களை சந்தேகப்பட வைக்காது, உங்களுக்கு நம்பிக்கை தரும். ஒரு நாள் நீங்கள் திரும்பிப் பார்த்து சொல்வீர்கள், இந்த தாமதத்துக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. உங்களுக்கானது உங்களை தாண்டி போகாது, உங்களை தாண்டி போனது உங்களுக்கானது அல்ல. அதனால் அமைதியாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் மாற்றத்தை மதியுங்கள். வாழ்க்கை உங்களை தண்டிக்கவில்லை, அது உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த செய்தியை இப்போது கேட்கிறீர்கள் என்றால் அது ஒரு சின்ன அறிகுறி. நீங்கள் எதையும் இழந்துவிடவில்லை, நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கண்களை மூடுங்கள், மூச்சை மெதுவாக இழுத்து பொறுமையாக விடுங்கள். இந்த வரிகளை அமைதியாக மனதிற்குள் சொல்லுங்கள். எனக்கானது சரியான நேரத்தில் என்னை அடைகிறது, எனக்கானது சரியான நேரத்தில் என்னை அடைகிறது. என் வாழ்க்கையில் அனைத்தும் சரியான ஒழுங்கில் அமைந்து கொள்கிறது. என் வாழ்க்கையில் அனைத்தும் சரியான ஒழுங்கில் அமைந்து கொள்கிறது. என் முயற்சியின் பலன் அழகாக மலர்கிறது. என் முயற்சியின் பலன் அழகாக மலர்கிறது. என் கனவுகள் நிஜமாக என் வாழ்க்கைக்குள் விரிகின்றன. என் கனவுகள் நிஜமாக என் வாழ்க்கைக்குள் விரிகின்றன. பிரபஞ்சம் எனக்கான சிறந்ததை தயார் செய்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் எனக்கான சிறந்ததை தயார் செய்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கை வளமும் வாய்ப்புகளும் நிறைந்தது. என் வாழ்க்கை வளமும் வாய்ப்புகளும் நிறைந்தது. எனக்கான உறவுகள்
அன்புடன் என்னை அடைகின்றன. எனக்கான உறவுகள் அன்புடன் என்னை அடைகின்றன. என் திறமைகள் என்னை உயர்ந்த இடத்துக்கு அழைத்துச் செல்கின்றன. என் திறமைகள் என்னை உயர்ந்த இடத்துக்கு அழைத்துச் செல்கின்றன. என் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து திறக்கின்றன. என் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து திறக்கின்றன. என் இதயம் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது. என் இதயம் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது. என் பயணம் என்னை வெற்றிக்குத் தயார் செய்கிறது. என் பயணம் என்னை வெற்றிக்குத் தயார் செய்கிறது. என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மேலும் விரிகிறது. என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மேலும் விரிகிறது. எனக்கான செல்வம் சுதந்திரமாக என்னை நோக்கி வருகிறது. எனக்கான செல்வம் சுதந்திரமாக என்னை நோக்கி வருகிறது. என் மன அமைதி என் மிகப்பெரிய சக்தி. என் மன அமைதி என் மிகப்பெரிய சக்தி. என் வாழ்க்கையில் வரங்கள் தொடர்ந்து பெருகுகின்றன. என் வாழ்க்கையில் வரங்கள் தொடர்ந்து பெருகுகின்றன. என் உள்ளம் தெளிவாக வழிகாட்டுகிறது. என் உள்ளம் தெளிவாக வழிகாட்டுகிறது. என் நம்பிக்கை என் வாழ்க்கையை உயர்த்துகிறது. என் நம்பிக்கை என் வாழ்க்கையை உயர்த்துகிறது. என் முயற்சி அழகான பலன்களைத் தருகிறது. என் முயற்சி அழகான பலன்களைத் தருகிறது. என் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் இணைகின்றனர். என் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் இணைகின்றனர். என் நேரம் என்னை உயர்விற்கு கொண்டு செல்கிறது. என் நேரம் என்னை உயர்விற்கு கொண்டு செல்கிறது. என் கனவுகள் உறுதியாக நிஜமாகின்றன. என் கனவுகள் உறுதியாக நிஜமாகின்றன. என் வாழ்க்கை வளமான அனுபவங்களால் நிரம்பியுள்ளது. என் வாழ்க்கை வளமான அனுபவங்களால் நிரம்பியுள்ளது. என் உள்ளத்தின் சக்தி என் பாதையை வெளிச்சமிடுகிறது. என் உள்ளத்தின் சக்தி என் பாதையை வெளிச்சமிடுகிறது. என் முயற்சிக்கு பிரபஞ்சம் அழகான பதில் அளிக்கிறது. என் முயற்சிக்கு பிரபஞ்சம் அழகான பதில் அளிக்கிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் வளத்தால் விரிகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் வளத்தால் விரிகிறது. என் எண்ணங்கள் செழிப்பை ஈர்க்கின்றன. என் எண்ணங்கள் செழிப்பை ஈர்க்கின்றன. என் பாதை எனக்கான வெற்றியை நோக்கி செல்கிறது. என் பாதை எனக்கான வெற்றியை நோக்கி செல்கிறது. என் இதயம் வரங்களை ஏற்கத் தயாராக உள்ளது. என் இதயம் வரங்களை ஏற்கத் தயாராக உள்ளது. என் வாழ்க்கை முழுமையாக நிறைவை அடைகிறது. என் வாழ்க்கை முழுமையாக நிறைவை அடைகிறது. எனக்கானது எப்போதும் என்னை அடைகிறது. எனக்கானது எப்போதும் என்னை அடைகிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. தமிழ் வணக்கம்.